السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சூரத்துல் பக்ராவினுடைய விளக்கத்தை தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த தொடரில் இன்றைய வகுப்பிலே 234வது வசனத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த வசனங்களிலே, அதாவது 227வது வசனத்திலிருந்து தலாக்கை பற்றி அல்லாஹு தஆலா நமக்கு தெளிவுபடுத்தி கொண்டு வருகிறார். அந்த தொடரில் இந்த வசனத்திலும் தலாக்கோடு இத்தாவோடு தொடர்பான விஷயங்களை அல்லாஹு தஆலா சொல்கிறார். இப்போ தலாக் சொல்லப்பட்ட ஒரு பெண் இத்தா இருக்க வேண்டும், அது பற்றிய விவரங்கள் ஏற்கனவே நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்போது கணவன் மரணித்த ஒரு பெண் இத்தா இருப்பது பற்றி இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறார். 234வது வசனத்தில் கூறும்போது, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், வல்லதீன யுதவஃபௌன மின்கும் வயதரூன அஸ்வாஜன் யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன அர்பஅத அஷ்ஹுரின் வஅஷ்ரா فإذا بلغن أجلهن فلا جناح عليكم فيما فعلن في أنفسهن بالمعروف والله بما تعملون خبير என்று சொல்கிறார். அதாவது, உங்களில் எவரேனும் மனைவியர்களை விட்ட நிலையில் மரணித்து விட்டால், மனைவியர்கள் உயிரோடு இருக்கிற நிலையில் கணவன் மரணித்து விட்டால், அவர்கள் தமக்காக 4 மாதங்களும் 10 நாட்களும் இத்தா இருக்க வேண்டும். 4 மாதங்களும் 10 நாட்களும் இத்தா இருக்க வேண்டும். அவர்கள் அந்த இத்தா காலக்கெடுவை நிறைவு செய்து விட்டால், 4 மாதம் 10 நாட்களை அவர்கள் நிறைவு செய்து விட்டால், தமது விஷயத்தில் தாமாக நல்ல முறையில் அவர்கள் நடந்து கொள்வதில் உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. நீங்கள் செய்பவை பற்றி அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்று இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ஒரு கணவன் மௌத்தானால் மனைவி என்ன செய்ய வேண்டும் என்றால், மனைவி இத்தா இருக்க வேண்டும். இதை பொறுத்தவரையில் எல்லா மனைவிமார்களும் இத்தா இருக்க வேண்டும். அதாவது, ஒரு கணவன் மௌத்தாகிறான் என்றால், அந்த பெண் குழந்தை பெற்ற பெண்ணாக இருந்தாலும் அல்லது குழந்தை பெறாத பெண்ணாக இருந்தாலும் அல்லது குடும்ப வாழ்க்கையில் சேராத பெண்ணாக இருந்தாலும், இது முக்கியமான ஒரு விஷயமாகும். ஆனால் தலாக்குடைய சட்டம் இதிலே வேறுபடும். தலாக்கை பொறுத்தவரையில் ஏற்கனவே நாம் பார்த்திருந்தோம், தலாக் சொல்லப்பட்ட பெண் இத்தா இருக்க வேண்டும். ஆனால் தலாக் சொல்லப்பட்ட பெண் குடும்ப வாழ்க்கையில் கணவனோடு சேராத நிலையில் கணவன் தலாக் சொன்னால் அவள் இத்தா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அல்லாஹு தஆலா நேரடியாகவே சொல்கிறார். ஆனால் திருமணம் கணவன் மௌத்தாகிவிட்டால், அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் சேராவிட்டாலும் மனைவி இத்தா இருக்க வேண்டும். இவ்வாறு எல்லா மனைவியர்களும், எல்லா நிலையில் உள்ள மனைவியர்களும் கணவன் மௌத்தானால் இத்தா இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறார். அதே போல ஒருவருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியர் இருந்தாலும் அவர்கள் எல்லோருமே இத்தா இருக்க வேண்டும். இந்த இத்தா என்பது அவர்கள் மீது கட்டாய கடமையாக காணப்படுகிறது. அடுத்ததாக, எவ்வளவு காலம் அவர்கள் இத்தா இருக்க வேண்டும் என்று கேட்டால், 4 மாதங்களும் 10 நாட்களும் இத்தா இருக்க வேண்டும்.
இப்ப 4 மாதங்கள் 10 நாட்கள் இத்தா இருப்பது என்பது பிறையை அடிப்படையாக வைத்து தீர்மானிக்கப்பட வேண்டும். இந்த நாம் பயன்படுத்துகிற இந்த ஆங்கிலேய கலண்டர் அல்ல, மாறாக பிறை கலண்டரின் அடிப்படையில் அவர்கள் 4 மாதங்களும் 10 நாட்களும் இத்தா இருக்க வேண்டும். இத்தா எப்போது கவுண்ட் ஆகும்? இது முக்கியமான ஒரு மசாலா. இத்தா எப்போது கவுண்ட் பண்ணப்படும் என்றால் அடக்கத்தில் இருந்தா மூத்தானதில் இருந்தா. நிறைய பெண்களுக்கு இதில் கன்ஃபியூஷன் இருக்கிறது. சிலர் அடக்கம் செய்யப்பட்டதிலிருந்து தான் இத்தா இருப்பார்கள். அப்படி அல்ல. கணவனை இப்ப சில நேரங்களில் நம்மிடம் அதிகமாக கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்விதான், கணவன் வெளிநாட்டில் மூத்தாகிவிட்டார், ஜனாசா 2 வாரங்களுக்கு பிறகு, ஒரு மாதத்திற்கு பிறகு, அல்லது சில ஜனாசாக்கள் சில பிரச்சனைகளோடு இருக்கும், அது சம்பந்தமான நீதிமன்ற தீர்ப்புகள் கிடைக்கும் வரைக்கும் அடக்க விட மாட்டார்கள். இப்போ பெண் எப்போது இருந்து இத்தா இருக்க வேண்டும் என்கிற கேள்வி கேட்பார்கள். உண்மையிலேயே ஒரு கணவன் மௌத்தானதிலிருந்து இத்தாவுடைய நாளை அவர்கள் கணிப்பிட வேண்டும். எப்போ மௌத்தாகிறாரோ அன்றிலிருந்து இந்த அடக்கம் செய்த நாளை வைத்து இத்தா தீர்மானிக்கப்படுவதில்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பிறை கலண்டர் அடிப்படையில் மரணித்த நாளிலிருந்து 4 மாதங்கள் 10 நாட்கள் அவர்கள் இத்தா இருக்க வேண்டும். இதிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கர்ப்பிணியாக இருக்கிற மனைவிக்கு விதிவிலக்கான சட்டமாகும். கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்ணை பொறுத்தவரையில் அவளுடைய சட்டம் வித்தியாசப்படுகிறது. கணவன் மூத்தாகிறார், வைஃப் பிரெக்னண்டாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் குழந்தை கிடைக்கும் வரைக்கும் அவர்கள் இத்தா இருக்க வேண்டும். இப்ப சில நேரங்களில் கணவன் மூத்தாகி சுமார் 8 மாதங்களுக்கு பிறகுதான் குழந்தை கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த மனைவி 8 மாதம் இத்தா இருக்க வேண்டும். சில நேரங்களில் குழந்தை உடனே கிடைத்துவிடும். கணவன் மூத்தாகி அன்றோ அல்லது ஒரு சில நாட்களிலோ குழந்தை கிடைத்துவிடும், இத்தா முடிந்து விட்டது. சபியா அல் அஸ்லமியா ரதியல்லாஹு அன்ஹா என்கிற பெண்மணிக்கு அவ்வாறு ஒரு நிகழ்வு நடந்ததை ஹதீஸ்களிலே நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய கணவன் வஃபாத்தாகிறார். கணவன் வஃபாத்தாகி சில ரிவாயத்துக்கள் மறுநாளே, சில ரிவாயத்துக்களில் சில நாட்களில் குழந்தை கிடைத்து விட்டது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அது பற்றி சொல்லப்பட்ட போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய இத்தா காலம் முடிந்து விட்டது என்பதை உணர்த்தியதாக ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். எனவே கர்ப்பிணி தாய் அவருடைய சட்டம் மட்டும் இத்தாவுடைய கால விஷயத்தில் வித்தியாசப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ 4 மாதங்கள் 10 நாட்கள் அவர்கள் இத்தா இருக்க வேண்டும். பொதுவாக கர்ப்பிணி தாய்மார்கள் குழந்தை கிடைக்கும் வரைக்கும் இத்தா இருக்க வேண்டும். இத்தா இருப்பது என்றால் என்ன என்று கேட்டால், முதலாவதாக அந்த பெண்மணி கணவன் மௌத்தான வீட்டில் இத்தா இருக்க வேண்டும் என்பதை உலமாக்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். கணவன் மௌத்தான வீட்டில், அதாவது இப்போ அவர்கள் 2 பேரும் ஒரு வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கணவன் மூத்தாகிவிட்டார் என்றால் எந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கணவன் மூத்தானாரோ அந்த வீட்டிலே தான் இத்தா இருக்க வேண்டும். நிர்பந்தமான நிலைகளில் மட்டும் அந்த பெண்மணி வேறு இடங்களுக்கு ஷிஃப்டாக அனுமதி இருக்கிறது. உதாரணமாக சவுதி அரேபியாவிலே கணவனும் மனைவியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தொழிலுக்கு சென்றவர்கள். அங்கு வைத்து கணவன் வஃபாத்தாகி விடுகிறார், அங்கேயே நல்லடக்கம் செய்யப்படுகிறது என்று சொன்னால் அந்த பெண்மணி தொடர்ந்து அங்கே இருக்க முடியாத ஒரு நிர்பந்த நிலை அவருக்கு உருவாகும். எனவே அவர் அங்கிருந்து ஷிஃப்ட் ஆகி ஊருக்கு வரலாம். ஆனால் இத்தா கவுண்ட் ஆகும். அவருடைய இத்தா
மௌத்தானதிலிருந்து கவுண்டாகி கொண்டே இருக்கும். அதில் பாவம் இல்லை, குற்றமில்லை. அவர் நாட்டுக்கு வரலாம். அதே போல இப்போ சென்னையிலே ஒரு ஒரு உதாரணமாக காயல்பட்டினத்தைச் சேர்ந்த ஒருவர் சென்னையிலே வாழுகிறார். ஒரு வாடகை வீட்டிலே கணவனும் மனைவியுமாக. அவர் அங்கே மௌத்தாகி விடுகிறார். இப்போ மனைவி சென்னையிலே தனியாக இருக்க முடியாத நிலை இருக்கிறது. எனவே அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பி வருவதிலே மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது என்பதை நான் புரியும். தேவையில்லாமல் சிலர் என்ன செய்கிறால், இப்போ ஒரு மகளுடைய வீட்டிலே இருப்பார்கள். இருக்கிற போது தந்தை மூத்தாகி விடுவார். அப்போ உடனே மகன் என்னுடைய வீட்டுக்கு வாருங்கள் என்று அழைத்து செல்வது, இது கூடுமா என்றால் இது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை உலமாக்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அப்போ மகளுடைய வீட்டில் இருக்கும்போது கணவன் மூத்தானால் அவர்கள் மகளுடைய வீட்டிலே இத்தாரிக்க வேண்டும். சில அற்பமான ரீசன்ஸ்களை வைத்து மௌத்தான வீட்டிலிருந்து வேறு இடத்திற்கு ஷிஃப்ட் ஆகுவது இத்தாவுடைய அந்த ஒழுங்குக்கு புறம்பானது, பிழையானது என்பதை நாம் புரிய வேண்டும். அடுத்ததாக இத்தாவுடைய அந்த காலப்பகுதியில் அந்த பெண்மணி தன்னை அலங்கரித்துக் கொள்வது என்று சொல்லும்போது கலர்ஃபுல்லான ஆடைகளை அணிவது, கலரான ஆடைகளை அணிவது, அதுபோல மருதாணி போட்டுக்கொள்வது, வீட்டில் இருக்கும்போது நறுமணம் பூசிக்கொள்வது, நகைகளையும் ஆபரணங்களையும் அணிந்து கொள்வது, இந்த மேக்கப் போன்ற விஷயங்களிலே கவனம் செலுத்துவது, இவைகளை முழுமையாக தவிர்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெண்கள் அவர்களிடம் இருக்கிற மிக ஒரு கவர்ச்சி இல்லாத ஆடைகளையே இத்தாவுடைய காலத்தில் அணிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். நறுமணம் பூச மாட்டார்கள், மருதாணி அணிய மாட்டார் என்றால் இந்த இத்தாவுடைய நிலையை 2-3 கோணங்களில் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒன்று, தங்களுடைய கணவன் மூத்தானதற்காக கவலையை வெளிப்படுத்துவது என்கிற ஒன்று இருக்கிறது. இரண்டாவதாக, தன்னுடைய வயிற்றில் குழந்தை வளரவில்லை, அந்த கணவனின் மூலம் குழந்தை எதுவும் இல்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டியிருக்கிறது. அதுபோல அந்த பெண் அந்த காலப்பகுதியில் நான் திருமணத்திற்கு தயாராக இல்லை என்பதை உணர்த்த வேண்டியிருக்கிறது. இவ்வாறான நோக்கங்களோடு இந்த இத்தா இடம்பெறுவதனால்தான் இத்தாவுடைய காலத்தில் இவ்வாறு பெண்கள் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. இதன் மூலம் பெண்களை இஸ்லாம் கொடுமைப்படுத்துகிறது என்று புரிவது தவறாகும். என்றால் உடன்கட்டை ஏறச் சொல்லவில்லை, அல்லது அதற்கு பிறகு வாழவே கூடாது என்று இஸ்லாம் சொல்லவில்லை. மாறாக 4 மாதங்கள் 10 நாட்கள் அல்லது கர்ப்பிணி தாயாக இருந்தால் குழந்தை பெறும் வரைக்கும் அவர் இந்த நிலையை பேண வேண்டும் என்கிற ஒரு காலவரையறையோடு தான் இந்த சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர இது நிரந்தரமான ஒரு சட்டமாக இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே முதலாவதாக இத்தா இருப்பது, கணவன் எந்த வீட்டில் இருக்கும்போது, 2 பேரும் கணவனும் மனைவியும் எந்த வீட்டில் இருக்கும்போது மரணித்தார்களோ அந்த வீட்டில் இத்தா இருக்க வேண்டும். இரண்டாவதாக, இத்தா இருக்கிற அந்த நிலையில் அவர்கள் அலங்காரத்தை தவிர்க்க வேண்டும், ஆடம்பரத்தை தவிர்க்க வேண்டும், நறுமணங்கள் பூசிக்கொள்வது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மூன்றாவதாக, அந்த காலப்பகுதியில் திருமணம் பேச்சுவார்த்தைகள் எதிலுமே அவர்கள் ஈடுபடுவது கூடாது. அவர்கள் பெண்கள் அடுத்த வசனத்திலே அல்லாஹு தஆலா அதை பற்றி மிக தெளிவாகவே சொல்லி காட்டுகிறான். வலா ஜுனாஹ அலைக்கும் ஃபீமா அர்ரத்தும் பிஹி மின் ஹித்பத்தின் நிசா அவ் அக்னன்தும் ஃபி அன்ஃபுசிக்கும். இத்தாயிருக்கும் பெண்களிடம் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளும் விருப்பத்தை மறைமுகமாய் தெரிவிப்பதிலோ அல்லது உங்கள் உள்ளங்களில் மறைத்து வைப்பதிலோ உங்கள் மீது குற்றமில்லை. அப்ப மறைமுகமாக சுட்டி காட்டலாம். திருமணத்துக்கு இப்போ நம்ம ஒரு ஆண், ஒரு அந்நிய ஆண் அந்த பெண்ணுக்கு இன்டிரெக்டாக இதா முடிந்த பிறகு தான் திருமணம் முடித்துக் கொள்ள தயாராக இருக்கிறேன் என்ற செய்தியை மறைமுகமாக சுட்டி காட்டலாம். அல்லது
இந்த பெண்ணுடைய இத்தா முடிந்தால் நாம் திருமணம் செய்து கொள்வோம் என்று ஒரு ஆண் தன்னுடைய மனதில் நினைத்து கொள்ளலாம். இதில் குற்றம் இல்லை. ஆனால் வெளிப்படையாக திருமண பேச்சுக்கள் அந்த பெண்ணோடு பேசுவது என்பது கூடாது. அதே போல அந்த பெண்ணும் வேறு ஆண்களோடு திருமண பேச்சுக்களில் ஈடுபடுவது கூடாது என்பதை அல்லாஹு தஆலா இந்த 235வது வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இத்தாவுடைய காலத்தில் ஒரு பெண் முழுமையாக வீட்டில்தான் இருக்க வேண்டுமா, அல்லது தேவைகள் வந்தால் வீட்டை விட்டு வெளியேற முடியுமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இதை பொறுத்தவரையில் நிர்பந்தம் என்கிற நிலையில் ஒரு தேவை வருமாக இருந்தால் பெண் வீட்டை விட்டு வெளியேறுவதில் குற்றமில்லை. அப்படி வீட்டை விட்டவர் வெளியேறும் போது நிச்சயமாக அவர் அலங்காரங்கள், அதுபோல நறுமணம், மருதாணி போன்ற விஷயங்களை தவிர்த்து அவர் கவனமாகவும் பேணுதலாகவும் வெளியே போக வேண்டும். அது தொழில் நிமித்தமாக கூட இருக்கலாம். ஒரு பெரிய குடும்பமாக இருக்கிறது, கணவன் மூத்தாகிவிட்டார், இருக்கிறது எல்லாமே சின்ன குழந்தைகள். அந்த குழந்தைகளுக்கு இந்த தாய் வெளியில் போய் உழைத்து வந்தால்தான் சாப்பாடு கிடைக்கும் என்கிற ஒரு நிலை இருந்தால் இத்தாவுடைய காலத்தில் அந்த பெண்மணி வெளியே போய் உழைத்து கொண்டு வர மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. ஆனால் கண்டிஷன்ஸோடு. அதுபோல சில நேரங்களில் ஒரு பெண் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய தேவை இருக்கும். அப்போ அந்த நேரம் அவருக்கு அது ஒரு சலுகையாக, ஒரு அனுமதியாக அமையும், ஒரு டாக்டரை பார்ப்பதற்கு. ஒரு சில நேரங்களில் சில ஒஃபிஷியல் வேலைகள் இருக்கும், கண்டிப்பாக போயாக வேண்டி. உதாரணமாக நாம் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல ஒரு கணவன் வெளிநாட்டிலே மௌத்தாகிறார், அவருடைய ஜனாசா நல்லடக்கம் தொடர்பான சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். எம்பசிக்கு போக வேண்டி வரும், மினிஸ்ட்ரிக்கு போக வேண்டி வரும், கலெக்டர் ஆஃபீஸுக்கு போக வேண்டி வரும். இப்படியான நிர்பந்தமான சூழ்நிலைகளில் மனைவி இத்தாவுடைய காலத்தில் வெளியே போவதில் குற்றமில்லை என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இத்தாவுடைய காலத்தில் ஒரு பெண் யார் யாரை பார்க்கலாம், யார் யாரோடு பேசலாம் என்பதிலும் நம்முடைய சமுதாயத்தில் நிறைய தெளிவின்மைகள் காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். சிறுவர்களோடு அவர்கள் யார் சிறுவர்களாக இருந்தாலும் தொடர்பு கொள்ளலாமா இல்லையான்னு கேட்டால் தாராளமாக தொடர்பு கொள்ள முடியும். அவர்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டு சிறுவன், பருவ வயதை அடையாத ஒரு சிறுவனை அழைத்து ஒரு கடைக்கு போய் தன்னுடைய தேவையை நிறைவேற்றி கொண்டு வருமாறு கூறுவதில், பேசுவதில், அவனை பார்ப்பதில் எந்த விதமான குற்றமும் இல்லை. அதுபோல பெண்களை பொதுவாக அந்த பெண் பார்ப்பதில், அவர்களோடு உட்கார்ந்து தனிமையிலோ அல்லது கூட்டாகவோ பேசிக்கொண்டிருப்பதிலும் எந்த விதமான குற்றமும் இல்லை. இதை எதற்காக சொல்லுகிறோம் என்றால், சில பெண்களிடம் ஒரு தவறான புரிதல் இருக்கிறது. மாற்று மத பெண்கள் இத்தா இருக்கக்கூடிய பெண்களை பார்க்கக்கூடாது என்கிற புரிதல் சில கிராமங்களிலே காணப்படுகிறது. இது தவறான புரிதலாகும். பெண்கள் யாராக இருந்தாலும் அவர்களை சந்திக்கலாம். அதே போல குடும்பத்தில் உள்ள மஹரமான உறவுக்காரர்கள் தாராளமாக அந்த பெண்ணோடு பேசலாம், உட்கார்ந்திருக்கலாம். மஹரம் என்று வரும்போது மகளுடைய கணவன், மருமகனும் மஹரம் முஅப்பத், நிரந்தரமான மஹரமாகும். எனவே மகளுடைய கணவனோடு உட்கார்ந்து பேசுவதில், அவர்கள் சந்தித்துக் கொள்வதில் எந்த விதமான குற்றமும் இல்லை. நம்முடைய சமுதாயத்தில் அது பற்றிய சரியான புரிதல் போதாமல் இருப்பதை நாம் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் மருமகன் என்று வரும்போது சில வீடுகளில், மார்க்க சூழல் இல்லாத வீடுகளில், அந்த மருமகனுக்கு யாரெல்லாம் அஜ்னபியத்தாக இருக்கிறார்கள் அவர்கள் க்ளோஸாக பழகுவார்கள். உதாரணமாக மனைவி, அந்த அந்த மருமகனுடைய, அதாவது நம்மிடம் வேற பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், நாம் யாருக்கு திருமணம் முடித்து கொடுத்திருக்கிறோமோ அந்த கணவன் நம்முடைய மகள் தவிர மற்ற மகள்கள், அவர்களோடு பழகுவதற்கு தாராளமாக அனுமதிப்பார்கள். அது ஹராம். அப்படி தாராளமாக பழக முடியாது, வரையறைகளோடு தான் பழக முடியும். ஆனால் தாயை பொறுத்தவரையில், மாமியாரை பொறுத்தவரையில், மருமகன்
அந்த மாமியாருக்கு ஒரு தாயை போல நிரந்தரமான மஹ்ரமாக இஸ்லாத்தில் கருதப்படுகிறார். எனவே அவரோடு பேசலாம். அதுபோல யாரெல்லாம் மஹ்ரம் என்கிற பட்டியலுக்குள் இஸ்லாம் அடையாளப்படுத்தி இருக்கிறதோ அவர்களோடு தாராளமாக பேசலாம், சந்திக்கலாம். இப்ப அந்நிய ஆண்களோடு முழுமையாக பேச முடியாதா என்றால் அப்படி கிடையாது. இப்போ வீட்டுக்கு ஒரு ஃபோன் கால் வருகிறது என்றால் நீங்கள் அதை அட்டென்ட் பண்றதுல குற்றம் இல்லை. தேவையில்லாமல் பேசிக்கொண்டிருப்பது தான் கூடாது. வரக்கூடிய அழைப்புக்கு சலாம் சொல்வது, பதில் சொல்லுவது, அதுபோல அவர்களுடைய ஏதாவது ஒன்றை கேட்டால் அதற்குரிய ரிப்ளை கொடுப்பது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில இடங்களிலே இத்தரிக்கக்கூடிய பெண்கள் ஒரு ஒரு கொடுமைப்படுத்தப்படக்கூடியது போன்ற ஒரு செட்டப் இருக்கிறது. அது தவிர்க்கப்பட வேண்டும். ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய நாம் ஆரம்பத்தில் சுட்டிக்காட்டிய அந்த விஷயங்கள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். அல்லாஹு தஆலா இங்கே இந்த சட்டத்தை சொல்லிவிட்டு சொல்லுவோம், ஃபைதா பலக்ன அஜலஹுன்ன, அவருடைய இத்தா காலம் முடிந்து விட்டார், ஃபலா ஜுனாஹ அலைக்கும் ஃபீமா ஃபஅல்ன ஃபீ அன்ஃபுஸிஹின்ன பில் மஅரூஃப், அவர்கள் தமது விடயத்தில் தாமாக நல்ல முறையில் நடந்து கொள்வதில் உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை என்று சொல்கிறார். ஃபலா ஜுனாஹ அலைக்கும், உங்கள் மீது குற்றமில்லை என்பது பெண்ணுடைய வலிகாரர்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு சட்டமாகும். அதாவது பெண்ணுடைய பொறுப்பாளர்கள். அப்ப இந்த வசனத்தை வைத்து பெண்ணுக்கு வலி என்பது முக்கியமானது என்பதை உலமாக்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அதுபோல பில் மஅரூஃப் என்பது நல்ல முறையில் என்று பொதுவாக மொழிபெயர்க்கப்பட்டாலும் ஏற்கனவே நாம் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். இந்த வசனத்தை வைத்து இது போன்ற பில் மஅரூஃப் என்ற இந்த இதோடு தொடர்பாக வரக்கூடிய குடும்ப வாழ்க்கையோடு தொடர்பாக வரக்கூடிய இந்த பில் மஅரூஃப் என்கிற இந்த வார்த்தையை வைத்து உலமாக்கள் உர்ஃப் என்கிற ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுகிறார்கள். உர்ஃப் என்றால் வழமை, வழக்காறு என்பது அர்த்தமாகும். இதை ஆதத் என்றும் சொல்லப்படும். உர்ஃப் என்பதை ஆதத் என்றும் சொல்லப்படும். அப்ப இந்த குடும்ப வாழ்க்கை விஷயத்திலும் சரி, இத்தாவுடைய விஷயத்திலும் சரி, இத்தாவுக்கு பிறகுள்ள விஷயங்களிலும் சரி, வழக்காறுகள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, வழக்காறுகள் இது ஒரு முக்கியமான அடிப்படையான அம்சம். கவனத்தில் சரியாக எடுத்துக்கொள்ள முயற்சியுங்கள். வழக்காறு ஆதத் அல்லது உர்ஃப் என்பது நம்முடைய மார்க்க ஆதாரங்களுக்கு முரண்படாமல் இருந்தால், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்படாத வழக்காறுகளும் பிற மத கலாச்சாரங்களிலிருந்து எடுக்கப்படாத நம்முடைய சொந்த வழக்காறுகளும், அதாவது நம்முடைய சமூகத்துக்குண்டே சில ட்ரெடிஷன்ஸ் இருக்கும், அந்த வழக்காறுகளை பின்பற்றுவதிலும் நடைமுறைப்படுத்துவதிலும் மார்க்கத்தில் தடை கிடையாது என்றால் இந்த இந்த அல் அல் ஆத முஹக்கமா என்று சொல்வார்கள். வழக்காறுகளை நம்ம முடிவெடுப்பதற்குரிய ஒரு அம்சமாக ஆக்கிக் கொள்ளலாம் என்று. இந்த தெளிவு இல்லாத சில மௌலவிகள், சில தாயிகள் என்ன செய்கிறால், சமூகத்தில் முஸ்லிம் சமுதாயத்திற்கு என்று இருக்கக்கூடிய பல வழக்காறுகளை பித்அத் என்றும் ஹராம் என்றும் ஃபத்வா கொடுப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்படி கிடையாது. இப்போ ஒரு ஊரிலே ஒரு பெண்ணை பொறுத்தவரை, திருமணம் முடித்து வரக்கூடிய மனைவியை பொறுத்தவரையில், அந்த மனைவியினுடைய வேலைகளை செய்வதற்கு ஒரு ஹவுஸ்மேட் ஏற்படுத்தி கொடுப்பது என்பது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வழக்காறு என்று சொன்னால், திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு கணவனிடம் அந்த பெண் சொல்ல, எனக்கு ஒரு வீட்டு வேலைகளுக்கு உதவுவதற்கு ஒரு ஹவுஸ்மேடை எடுத்து தாருங்கள். இந்த ஹவுஸ்மேட் என்று சொல்லும்போது இல்லை, ஊரிலிருந்து வந்து போகக்கூடிய ஹவுஸ்மேட் இருப்பார்கள். அப்படியான ஹவுஸ்மேட்ஸ் எடுத்து தாருங்கள் என்று கேட்கும்போது உலமாக்கள் சொல்கிறார்கள், அந்த ஊரின் வழக்காராக அது இருக்குமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த கணவன் அந்த ஹவுஸ்மேட்டை எடுத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்ப வழக்காறு என்பது இஸ்லாத்தில் முக்கியமான ஒன்று என்பதை இந்த பில் மஅரூஃப் என்கிற வசனத்தை அடிப்படையாக வைத்து உலமாக்கள் வலியுறுத்துகிறார்கள். அடுத்ததாக 2வது வசனத்திலே 235வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய செய்தியை நம்ம சுருக்கமாக ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம்.
அதிலே இறுதியாக அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வலா தஅஸிமு உக்தத்தன் நிக்காஹ் ஹத்தா யபுலுகல் கிதாபு அஜலா. அதாவது இத்தா முடியும் வரைக்கும் திருமணம் என்கிற அந்த பேச்சுக்குள்ள போகக்கூடாது. திருமணம் முடியும், இந்த இத்தா காலம் முடியும் வரைக்கும் திருமணம் என்கிற பேச்சுக்குள் போகக்கூடாது. வஅலமு அன்னல்லாஹ யஅலமு மா ஃபி அன்ஃபுசிக்கும் ஃபஹ்தரு. அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உள்ளங்களில் உள்ளவற்றை அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான், எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்கிறான். அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உள்ளங்களில் உள்ளவற்றை அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான். ஃபஹ்தரூஹு, அதிலே நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சுப்ஹானல்லாஹ். உள்ளத்தில் உள்ளவற்றை அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்பதோடு நிறுத்தாமல் எச்சரிக்கையாக இருங்கள் என்றும் சொல்கிறான். இது இத்தாக்கு மாத்திரமல்ல, முழு வாழ்க்கைக்கும் உரிய ஒரு அடிப்படையாக காணப்படுகிறது. இந்த சிந்தனை தான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய உள்ளங்களில் ஆழமாக பதிக்கப்பட வேண்டும். இந்த சிந்தனை தான் நம்மை மாற்றுமே தவிர, நம்ம நிறைய புக்ஸுகள் வாசிப்பது, நிறைய கிளாஸுகளில் உட்காருவது, நிறைய நோட்ஸ் எழுதுவது நம்மை மாற்றாது. நிறைய பேர் நம்ம பார்க்கிறோம், அவர்கள் பேசுகிற பேச்சுக்களுக்கும் நடைமுறைகளுக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கிறது. இதற்கு காரணம் இந்த கோட்பாடு, வஅலமு அன்னல்லாஹ யஅலமு மா ஃபி அன்ஃபுசிக்கும் ஃபஹ்தரூஹ். உங்களுடைய உள்ளங்களில் நீங்கள் வைத்திருப்பவற்றை அல்லாஹ் அறிகிறான், எச்சரிக்கையாக இருங்கள் என்கிற இந்த அடிப்படையை நாம் ஈமான் கொள்ள தவற இருப்பது. இதை ஸ்ட்ராங்காக பதிவு செய்ய வேண்டும். தஅவாவினுடைய பிரதானமான நோக்கங்களுள் இது முக்கியமானதாகும். இந்த சிந்தனை நம்மிடத்திலே வர வேண்டும். இறுதியாக அல்லாஹ் 235வது வசனத்தை முடிக்கும் போது, வஅலமு அன்னல்லாஹ கஃபூருன் ஹலீம். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாகவும் சகிப்புத்தன்மை உள்ளவனாகவும் இருக்கிறான். அன்புள்ள சகோதர சகோதரிகளை, நம்ம எவ்வளவுதான் ஈமானில் உறுதியாக இருந்தாலும் மனிதர்கள் என்கிற வகையில் அல்லாஹுடைய சட்டங்கள் விஷயத்தில் நம்மிடத்தில் சில நேரங்களில் சறுகல்கள் ஏற்படும். எனவே நாம் விரக்திக்கு சென்று விடாமல் தௌபாவின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி இவ்வாறு அடிக்கடி அல்லாஹ் ஞாபகப்படுத்துவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த 2 வசனங்களையும் ஏனைய வசனங்களை போன்று சரியாக புரிந்து அதன் அடிப்படையில் அமல் செய்வதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா